ஏன்னா இப்ப ஏடிஎம்கேவை காலி பண்ணாதான் பிஜேபி வளர முடியும். ம். பிஜேபி தனித்து நின்றுலாம் வளர முடியாது. ம். அது நிஜம். ஆனா பிஜேபியில இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை ம். பார்த்தனா மாநில தலைவரால இருந்து பதவி நீக்க போறேன் அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல பதவியை நீக்கிடுவாங்க. ஏன்னா ம். இப்ப ஏடிஎம்கேனுடைய டிமாண்டே அதானே. ம். அப்படியே நீக்கல்னா கூட அவரே போயிட்டாதான் மரியாதை. ம். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, ம். ஏடிஎம்கே கூட பிஜேபி அலைன்ஸ் வச்சா அந்த பதவியை விட்டே போயிடுவாரு. ம். ஆனா சில சமயம் அவரை நம்ப முடியாது. ஏனுங்கல்ல, ம். நான் செருப்பே போட மாட்டேன்னு அப்புறம் ஷூவா போட்டுக்கிட்டு சுத்துவாரு. ம். நான் வந்தேன்னா சாட்டையில அடிச்சுக்குவேனாரு. ம். அடிச்சுக்கிட்டாரு. என்னடா சாட்டையில அடிச்சுக்கிட்டேன்னா ஒரு 5 என்னடா சாட்டை தயார் பண்ணதே தெரியல, அடிக்க கூட தெரியல, சாட்டை அடிக்கவே தெரியாம சாட்டையை அடிச்சுக்கிறாரு. ம். அப்புறம் அது ஒரு படத்துல வந்தது, கவுண்டமணி சீன். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து இந்த ஆள் அடிச்சுக்கிட்டு தான். ம். அது போல ஏன்னா இவர் பேச்சை நம்பவும் முடியாது. ஆனா அமுச்சிடுவாங்க. ஏன்னா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ம். இது உள்ள ம். பிராமணிய ஆதிக்கம்ன்றது ஒண்ணு இருக்குது. பிஜேபியா அந்த டீம் தான். இது ம். நிறைய பேருக்கு புரியும். புரிஞ்சாலும் அப்படியே இருக்கிறாங்க. இப்ப தமிழகத்தை பொறுத்தவரையில இங்க கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கணும்னா, இப்ப அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த டாமினேஷன் இது பண்ணிட்டாரு. ம். இவர் எப்படியோ வேற, இவரும் ஒரு சங்கிதான், ம். அவங்களும் ஒரு சங்கிதான். இருந்தாலும் அங்க ஒரு பின்ன ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டே இருக்குது ம். பிஜேபியில. அது உண்மைதான். ம். அதனால அவர் அண்ணாமலை அனுப்புறதுல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. இல்லனா இப்ப பிஜேபி வந்து அண்ணாமலை வந்த அப்புறம் தான் பிஜேபின்றது வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் மத்தியில பார்த்தா பிஜேபின்றது எல்லாரும் வந்து மக்களே வந்து ஓரளவுக்கு ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களே சொல்ல அந்த பதவியில இருந்து வெளியே வட்டார்னா இப்ப பிஜேபி இருக்கிற இடமே காணாத போயிடும் இல்லையா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னை பொறுத்தவரைலாம் பிஜேபி ஆல்ரெடி இங்க இல்லதான். அவங்க எப்படி அதை இது பண்றாங்கன்னா, பொய் சொல்லிதான் ஏமாத்துறாங்க. மீடியாக்களின் விலை வாங்கிக்கிட்டு, மீடியாக்களோட இதோட பேசிக்கிட்டு, அதன் மூலம் தான் பிஜேபி இருக்கிறத இங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இது அண்ணாமலையுடைய சேஷ்டகள்லாம் இது போலதான். சில சமயம் சர்க்கஸ்ல ஒரு கோமாளி இருந்தாக்கா, கோமாளி வரும்போதெல்லாம் அந்த அரங்கம் சிரிக்கும்ல, அது போல கதை தான் தமிழ்நாட்டுல அண்ணாமலை எல்லாம். ஆனா தொடர்ந்து டிஎம்கே பெரிய அளவுக்கு விமர்சிச்சு பார்த்தனாக்கா அண்ணாமலை அவருக்கு தான் விமர்சிச்சிருந்தாரு. எச் ராஜா விடவா விமர்சித்தது பெரியாரியா எடுத்துக்கிட்டு வேணும். அவர் விமர்சிச்சு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் விமர்சிச்சாக்கா இது என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? இருக்கலாம், ஒரு சமயம் இருக்கும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வெளியே வந்துட்டா பிஜேபி பெரிய அளவுக்கு பின்னடைவு தானே. பின்னாடி ஆவறது நல்லது தானே எங்களை பொறுத்தவரைலாம். ஏன்னா அவர்கள் ஆள்கின்ற எந்த மாநிலத்திலும் பெரிய அவங்க அச்சீவ் பண்ணதா தெரியல. அவங்க எல்லா மாநிலத்துக்கும் வந்து வாரி கொடுத்தாங்க நிதி. என்னுடைய தமிழகத்தை வஞ்சித்தாங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். நாங்க கொடுத்த பணத்தை கூட திருப்பி தர மாட்டேன்றாங்க. அப்புறம் கல்வி வந்து வளரணும்ன்றாங்க. கல்விக்கான பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, டிமாண்ட் பண்றான். இதுதான் அண்ணாதுரை அப்பயே சொன்னாரு, மத்தியில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சினாரு. அந்த தத்துவத்துக்கு எதிரானவங்க. இப்ப அண்ணாமலை நீங்க வந்த கேள்விக்கு வந்துடுறேன். ஏன்னா நீங்க அண்ணாமலை இன்னைக்கு வீட்டுக்கு அமைச்சிடறேன், அந்த சூழல் தான் இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கேனுடைய இது அதுதான். ஏன்னா இப்ப ஏடிஎம்கேவை காலி பண்ணாதான் பிஜேபி வளர முடியும். பிஜேபி தனித்து நின்றுலாம் வளர முடியாது. அது நிஜம்.